என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு கிழமையாக வந்து கொஞ்சம் கடும்பேல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார். என்னத்துக்காக வருகை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பகுதியில் ஒரு வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு திட்டத்தை வந்து இப்போ ஒரு வருட காலமாக வந்து அதை உருவாக்குறதுக்கான முயற்சியை வந்து செய்து கொண்டு கட்டங்கட்டமாக ஒவ்வொரு மாதமாக அந்த வேலை திட்டத்தை வந்து நகர்த்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ இப்போ ஒரு வருடம் சந்திரன் என்று சொல்லக்கூடியவரை வந்து சந்தித்து ஒரு வருடம் அவர் ஆரம்பத்தில் வந்து அவருடைய தாயார் 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அவருடைய தாயார் வந்து இறந்திருந்தார் 2023. இன்றைக்கு 2024. இந்த 2024 அவர்களுடைய பூர்வீக இல்லம் யாழ்ப்பாணத்தில் வந்து அண்மையில் வந்து 5ஆம் தேதி நடைபெற்றது. அப்போ அதில் வந்து நானும் வந்து போய் நேரடியாக வந்து கலந்து கொண்டிருந்தேன் நான் அவர்களுடைய அந்த நிகழ்வில். அப்போ 7ஆம் தேதி நாங்கள் சொன்ன மாதிரி இங்கே எங்களுடைய அந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து உருவாக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே என்னூடாக வந்து ஏராளமான உறவுகள் பெரிய அளவிலான உதவி செய்த உறவுகள் வந்து குறிப்பிட்ட உறவுகள் இருக்கணும், ஏராளமான உறவுகள் வந்து உதவியை வந்து வழங்கி இருக்கணும். அந்த வகையில் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா இவரும் வந்து கனடா மொன்றியலில் வந்து இருக்கிறார். மொன்றியலில் வந்து ஒரு கடையை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். கடையை அவர் வந்து தனியாக இல்லாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இணைந்து இவர்களை வந்து பார்த்து அந்த ஒற்றுமையிட பலத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மையிலேயே சகோதரர்களுக்கிடையில் ஒற்றுமை இருக்கிறதுன்றது வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இல்லை. சகோதரங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அதை விட ஒரு பெரிய பலம் இல்லை. எந்த ஒரு தொழிலை செய்கிறண்டாலும் இது செய்கிறண்டாலும் அது மாதிரி எங்களோட நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து போய் சகோதரர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து உழைத்து அதில் இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து அதுக்கு பிறகு பிற மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அவர் வந்து புங்குடுதீவில் பிறந்தவர். அதே மாதிரி நாவலர் ரோட் ஜெஃப்னாவில் வந்து வளர்ந்துருக்கிறார். அதுக்கு பிறகு வெளிநாடு போய் வெளிநாட்டில் கட்டங்கட்டமாக எப்படி எங்களோட உறவுகள் எல்லாம் ஆரம்பத்தில் வேலை செய்து கொஞ்சமாக சம்பாதிச்சு அதுக்கு பிறகு அடுத்த ஒரு நிலைக்கு வருவினமோ அதுபோல் இவர்களுடைய குடும்பத்தினரும் ஒரு கடையை ஆரம்பித்து பிறகு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். சின்னையா தனலட்சுமி குடும்பத்தினர் அவர்களுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கணும். அந்த 4 பிள்ளைகளும் வந்து இப்போ ஒரு வருட காலமாக என்னூடாக 3 லட்சம் ரூபா மாதிரியான உதவியை மாதம் செய்து கொண்டு இருந்துச்சு. நம்ம அதை செய்யக்கூடிய அவர் வந்து சொன்னார், இங்கே வந்து வேலை வாய்ப்பு வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம், அதுக்குரிய நடவடிக்கையை செய்வோம் என்று சொல்லி என்னில் ஒரு அதிகளவு நம்பிக்கை வச்சு ஒரு காணியை வந்து வேண்டி விட்டுருந்தார். காணியை வந்து வேண்டி எந்த பேரில் தான் அதை வந்து வேண்டி இருக்கிறார். அதுக்குள்ளே முதலீடு வந்து எக்கச்சக்கமாக செய்திருக்கிறார். ஆனால் இங்கே வந்த நேரம் நான் சொன்னால் அதுக்கு ஒரு ஆவணம் லோயர் ஆவணம் வந்து உங்களுக்கு எழுதித்தாரன், இது வந்து உங்களுக்கு உரியது. இப்போ நான் எனக்கு கொண்டு நடந்தாலும் என் குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு வந்து உரிமை கூறலாம், என்ற பிள்ளைகளோ மனைவியோ வந்து கூறலாம். என்னென்னா அவ்வளோ பெரிய ஒரு முதலீடு சின்ன பணம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணம். இது ஒரு பெரிய அளவிலான முதலீடை வந்து செய்கிறார். ஆனால் என்னில் வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து ஒரு காலமும் வீண் போகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலான யாருமே இப்போ நானாக இருந்தால் கூட இன்னும் ஒரு ஆளை நம்பி ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று வேண்டித்தான் அதுக்குள்ளே வந்து பெரிய அளவில் முதலீடை வந்து போடுவேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. தம்பி நல்லது செய்கிறதுக்கு என் அம்மாவோட பேரால் இங்கே வந்து குடும்பங்கள் வந்து பயனடையணும், இந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தார். மிகவும் நல்ல ஒரு மனிதன், எளிமையான மனிதன். அவரை வந்து நான் பார்த்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்து தெரிஞ்சு கொண்ட விஷயம் மிகவும் நல்ல மனிதர். இந்த சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா கனடாவில் வந்து வாழ்ந்திருக்கிறா. அவள் வாழ்கிற காலப்பகுதியில் நிறைய உறவுகளுக்கு உயிரோடு இருக்கையே நிறைய உதவிகளை வந்து செய்திருக்கிறா. அவளோட விருப்பம் பிறருக்கு வந்து உதவி செய்கிற அந்த ஒரு மனநிலையில் இருந்தபடியாக தான் அவளோட 4 பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். பிள்ளைகள் அதாவது பெற்றவர்கள் செய்கிற புண்ணியம் பிள்ளைகளை சாரும் அப்படின்னு சொல்வார்கள். அதை வந்து கண்ணூடாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கா வேறு குடும்பத்தை வந்து பார்க்குறேன். வேறு நான் பெற்ற 4 பிள்ளைகளுமே ஒரு நல்ல நிலையில் வந்து இருக்கணும். இப்போ இன்றைக்கு நல்லா இருக்கைக்குள்ளே அவர் அம்மாட பேரால் எங்களுடைய தர்மபுரம் 3ஆம் யூனிட் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு காணியை வந்து வேண்டி அதை எந்த பேரில் வந்து வேண்டி அதுக்குள்ளே ஒரு பெரிய அளவிலான முதலீடு ஒரு 10 பேருக்கு குறைஞ்சது வேலை வாய்ப்பு வந்து வழங்கணும். அதை கடந்து கூடிய வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அதை நடைமுறைப்படுத்துகிற விதமாக நான் வந்து இங்கே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அவரோட ஓராண்டு நினைவு. அவர்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாவலர் ரோட்டில் வந்து அவர் வாழ்ந்த வீடு இருக்குது. அவர் வந்து புங்குடுதீவை சொந்த இடமாக வந்து கொண்டவர். ஆனால் இப்போ வாழ்ந்த இடம் வந்து நாவலர் ரோட். அப்போ அந்த இடத்துல அந்த இல்லத்தில் வந்து அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இணைந்து அவாக்கான அந்த ஐயரை கூப்பிட்டு இறுதிக்கிரிகை நிகழ்வுகள் அந்த ஆண்டு துவசம்னு சொல்லுவோம், அந்த நிகழ்வு வந்து 5ஆம் தேதி நடைபெற்றது. 7ஆம் தேதி எங்களுடைய இடத்துல வந்து நடந்த நிகழ்வை தான் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். டிகேவன் என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்துകൊണ്ടിருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் தர்மபுரம் 3ஆம் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஆரம்பிக்கப்படுற சின்னையா தனலட்சுமி ஞாபகார்த்தமாக
வேலை வாய்ப்பை வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கும் எந்த காலத்திலையும் எங்களுடைய மக்களுக்கு அதனூடாக உதவிகளை வழங்கக்கூடிய மாதிரிக்குமான ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தார். இந்த ஆரம்ப நிகழ்விலேயே வந்து 25 லட்சம் ரூபா பெறுமதியான உதவியை வந்து எங்களுடைய மக்களுக்கு அள்ளி வழங்கி இருந்தார்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சகிதம் வருகை தந்து இது சரி. அப்போ ஆரம்பிப்போமா? உங்களோட வருகை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க இது செய்யுங்க, பொட்டு வைங்க. வாங்க. இந்த அக்காவுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் வழங்கியிருந்த நீங்கள் மாடு வழங்கினோம். இந்த அக்காவுக்கு வாங்க, பொட்டு வைங்க. எங்க மற்றவரை காணையில மூத்த மகனா? வாங்க, இப்போ எங்கே இருப்போம்? அங்கே வீட்டில் இருத்திட்டு எல்லாத்துக்கும் ரிவனை கட்டி வச்சுக்கிறாங்க, கட் பண்ணணுமெண்ட. வாங்க, என்ன இது இருக்கட்டும். அதைத்தான் நான் உங்களை இருத்துவோம்னுட்டு வந்தேன். இனி படவளக்க கொளுத்தி படவளக்க கொளுத்தி சாம்பிராணி போடுவோம் எல்லாரும். சிறைக்கிற வேலை செய்து கொண்டு கப் கப் கொற்றுனை திருந்தடி போடுந்த கைகொள கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. வான்முகில் வளாது பெய்க நலிவளம் சுரக்க மன்னன் தோல்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதிபதி ஹரர் மகாதேவா. நம பார்வதிபதி ஹரர் மகாதேவா. நம பார்வதிபதி ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என் ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. பண்ணினது 100 இடைவெளி வச்சிருந்தோம் நாங்கள், அதையும் நிரப்பி இப்போ சரி. இதுக்குள்ள கிடக்கணும், சும்மா கிடக்க உள்ள இல்லை உள்ளால தெரியாது, வெளியே தெரியாது. என்ன கூடாது. இல்லை இல்லை கேட்க மாட்டேன். இல்லை இது காப்பி உங்களோட வாய்ஸ் எடுக்கலாம்னு பார்க்குறேன். சரி, நீங்கள் 2 பேரும் போடணும். பூ 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 அங்கே இருக்கா பாஸ்கெட்? பூ பூ
இடம் இருந்து வளம், வளம் இருந்து இடம் என்று 2 முறை இருக்குது. நீங்க போடவே இல்லை ப்ராடக்ட். மயூரி போட்டுட்டீங்களா? பாய் சாப்பாடு ஆக்களுக்கு பரிமாறி போட்டு சாப்பாடு. நல்ல பேச தெரியுது. என்னம்மா பதிஞ்சிட்டீங்க தானே பேர்? வெள்ளன பதிஞ்சது. வாங்க. ஓ ஓ வாங்க. ரைட் வாங்க. இப்போ இது நீங்கள் இருக்கிறதுக்கா உள்ளுக்கு எங்கே இருக்கு படம்? ஓகே, அதை பார்த்து செய்வோம். இருங்களேன். இப்போ நீங்கள் இருந்தால் நாங்கள் அங்கே ஒழுங்குபடுத்திக்கிட்டு ஓ இருங்களேன். பிரச்சனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நான் 200 பேருக்கு தான் எஸ்டிமேட் பண்ணி சொன்னது. இப்போ அங்கே இருந்து வந்துட்டு நம்ம இப்போ 350 பேருக்கு இப்போ பதிவு வந்திருக்கு. இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ 50 சொல்லியிருக்கிறேன். பொதுக்கி 50 பொதுக்கி அடிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தெரியாமல் நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே வந்தான்னு சொல்லி சொல்கிறாக்கள். ஆ ரெட்பானா ஏற்கனவே பதிஞ்ச நீங்கள்
அம்மா யாரோட இருக்கா? அம்மா யாரோட? அதே தனியாக இருக்கா? உங்களோட இல்லையா? எங்கே நிற்கிறாவோ? யாரு? ஓ என்ன டைம் எடுக்குமோ அதுக்குள்ள இதுக்குள்ள போட்டு நினைக்கிறேன். எது? இது ஓ ஓ இந்த கண்டுகள் இதுகள் எழும்பிட்டேன்னா அந்த மாதிரி வந்துடும். என்ன ஒன்றுக்கு இஞ்சால் ஒரு மண்டபமாக இருக்கும். இதை இப்போ நான் யோசிச்சிருக்கிறது இதுக்குள்ளே ஒரு 10-15 பேருக்காவது சிறு தொழில் இந்த சந்தையில் உள்ளாக்கள். ஓ ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஆவாங்கட. ஆ மற்ற குறைச்சி எல்லாம் செய்ய மாட்டாங்க. இனி அவங்கள சொல்லி அதெல்லாம் நான் முதல் பருப்பு கறி எது காணுமெண்டு தான் அவன்கிட்ட ஒரு காடு காணிப்போ. முன்னாள் போராளியாக இருந்தீங்களா? உங்களுக்கு செல் விழுந்த இடத்துல பீஸ் அடிச்சுட்டு அப்படியா? நிர்வாக கட்டமைப்பு என்ன மாதிரி இப்போயும் பால் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறீங்களா? கண்டு செத்துட்டேன்னு சொன்னீங்க. என்ன அது ஞாபகப்படுத்தி விட்டான். நான் வீடியோ போட்டேன்னு அதான் வீடியோ போட்டால் கேங்கிட்டாங்களே. நல்லமா இல்லை ரங்கன்குடி இருக்கு. உங்களூடாக வாழ்வாதாரம் வழங்கப்பட்ட ஆக்கள் மாதம் மாதம் வழங்கி கொண்டு வரைக்கும் வாக்கும் அந்த மாடு வழங்கி. சரியா? இதில் மிஸ் ஆன ஆக்கள்னு சொல்லி 4 பேர் அதே ஒருக்கா பார்த்துருங்க. ஓ இந்த பண்ணை இயங்கும். இங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில். ஓ செய்வோம். இதில் அதுக்கு உங்களுக்கண்டே உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இது. குறைஞ்சது ஒரு 10 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் எதிர்காலத்தில் நிறைய கொடுக்குறதுக்கு முயற்சி செய்வோம். இப்போ உங்களையெல்லாம் உள்வாங்குவோம். தயாராகிடுங்க. அந்த மண்டபம் அதுக்கு தான் போட்டிருக்குறோம். என்ன ஓ செய்ய வந்து விடிய வந்து பின்னேற போகிற மாதிரி. எங்களை விட நீங்க அவைகளுக்கு தான் நன்றி சொல்லுவோம். நான் எங்கட உழைப்பு இல்லை அது காட்டி விடுறோம். காட்டி கொடுத்தா படியா தானே அவர் எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு கோடான கோடி ஆள்ட பேரை பதிய சொல்றீங்களா? இப்ப இது யாருக்கு போகுது? இது உறுதிப்படுத்திட்டியா? சரியா? டோக்கன் கொடுக்க வேண்டிய ஆக்கள்னு சொல்லி இந்த இவையில கொடுக்கல. இவையெல்லாம் விடிய வந்த ஆக்கள். நான் விடிய நேரத்தோட வந்து பார்த்த முகங்கள். கார்கி வந்து யார்கிட்ட இருக்குன்னு இருக்கு. என்ன சந்திரண்ணா அந்த திறப்பு யார்கிட்ட கிடக்குது? சாமான்கள் வச்சனீங்களா? சரி இருந்தா அப்போ அதை லோக்க ஒரு ஆள்கிட்ட இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிற? நீங்கள் தர்மபுரம். இப்போ 15 அரே இந்த அக்காடை பதிவு எடுத்துட்டீங்களோ? பிரகதாரம் நான் சொன்ன மாதிரி 340 பேர் கொடுங்க. 10 எக்ஸ்ட்ராவாக வச்சுருங்க. அந்த 10 பார்த்து நான் கொடுப்பேன். இந்த அம்மாவுக்கு தவற விடாதீங்க.
ஆ உங்களுக்கும் தெரியலையா? இங்கே இந்த இவையலுக்கும் இந்த அம்மா தனியாக நிற்கிறான்னு சொல்லி வந்த முண்டம் காசு கொடுத்தேன் நான் 1 லட்சம் ரூபா காசு. அதில் ஒரு முன்னாள் போராளி என்று வீடு போட்டவர் வீடு கிடுகில் இருந்தது அப்புறம் தகரத்துக்கு மாற்றி தோட்டம் செய்யறது அப்புறம் பார்த்து கட்டங்கட்டமாக செய்யும். அண்ணா ஒரு முன்னாள் போராளி. விட்டுறாதீங்க. ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அக்கா தங்கச்சி அண்ணாண்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக டோக்கனுக்கு போட்டிங்கன்னா அப்புறம் அது வேற ஒரு ஆள் சொல்லித்தரும் எனக்கு. அப்போ சொல்லித்தரைக்குள்ள அது வந்து என்ன மனக்கசப் ஓ அப்படி அப்படி போகக்கூடாதுன்றதான் என் விருப்பம். மற்றபடி பிரச்சனை இல்லை. இங்கே அந்த அக்கா அவள் எல்லாம் என்ன நான் முதல் உதவி செய்த ஆக்கள் தனியாக இருக்கிற ஆக்களை 340 பேருக்கான இடவழியை வந்து வையுங்க. அதில் உங்களுக்கு எல்லாரும் இங்கே ஃபில் ஆகி ஃபுல்லாக வந்ததுக்கு பிறகு தேவையுடைய ஆக்கள் எடுங்க. பிறகு தனிநபர்கள் தனி ஐயாக்கள் இவையில் எல்லாம் வந்து வெளியே வரையக்குள்ளே அவையிட்ட பேரையும் எடுங்க. ஃபோன் நம்பர் போட்டு எடுங்க. ஏன்னா சொல்லுங்கள் நாங்கள் 200 பேரைத்தான் முதல் எடுத்தேன். நான் 200 பேருக்கு எடுத்து கேள்விப்பட்டு வந்த 100 பேரை திரும்ப எடுத்திருக்கிறோம். திரும்ப அதுக்கு பிறகு கேள்விப்பட்டு வந்த 50 பேர் எடுத்து இப்போ 350 பேருக்கு வந்துட்டுது. 200 பேருக்கு தான் செய்கிறதுக்கான இதில் இருந்தது. அப்போ எல்லாரும் கேள்விப்பட்டு இப்போ இன்னும் கேள்விப்பட்டு வர இன்று ஃபுல்லாக பதிவெடுத்து நிறைய செய்ய வேண்டி வரும். பொதியலும் உடனே அடித்து கொள்ள இயலாது. அப்போ இன்றைக்கு இவ்வளவுதான்ன்றது இருக்குது. அதை கடந்து நான் தொடர்ச்சியாக இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் வரைக்கும் பொதி வழங்குறேன் நான். அதில் அப்படி நீங்கள் அந்த 350க்குள்ளே நீங்கள் வர தவறுனா வெளியே இருக்கிறாக்கள் பேரை பதிஞ்சு ஃபோன் நம்பரை பதிஞ்சிட்டு போங்க. கட்டாயம் அவ்வளோ பேரையும் நான் திரும்ப கூப்பிட்டு ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு பொதி வழங்கல் நிகழ்வை வந்து உங்களுக்கு செய்வேன் தனியாக. ஆ ஃபோன் இல்லாட்டி இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஃபோன் இல்லாட்டி என்ன செய்கிறேன்? ஃபோன் இல்லாட்டி என்ன செய்கிறது தம்பி? ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போன்ற ஃபோன் இல்லாட்டி என்ன பதிஞ்சு விடுங்க. ஃபோன் இல்லைன்ற அந்த ஒரு கதைக்கே பதிஞ்சு விடுங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? இந்த இதில் நிற்கிற ஆக்கள் எல்லாருக்குமே பார்த்து கொடுங்கவா. இந்த இந்த இருப்பாங்களே விடிய பேர் எடுத்ததா இல்லை? விடிய நான் கண்டேன் அங்கே வச்சு இது கொஞ்சம் கரைஞ்சம் காணாட்டியும் இதோட சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கறி இது அரிசி கொஞ்சம் ஒரு கறி வரையும் சமாளிச்சு சாப்பிட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நினைச்சு தர்மபுரத்தில் சாமான் கொடுப்பான். இப்போ வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே பதிய இல்லையா உங்களுக்கு? அந்த அந்த அக்காக்களுக்கு வாங்க. ஓ அந்த மற்ற மூடையெல்லாம் இறக்கி போட்டு இஞ்சால வாங்கலாம். அது நல்லா இருக்கு. ரைட் இருங்க. பாயாசம் அப்படி இருக்கு. ஓகே அதெல்லாம் பிடிச்ச கண்டா என்ன விசேஷம் கேட்குறீங்களா? இங்கே இதில் இருக்கிறார்கள் சாப்பிட இல்லையா? இன்னும் சாப்பாடு இவற்ற அம்மாட முதலாவது ஆண்டு நினைவு. இது அவட நினைவால் இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறதா செயல்படுத்திடுது. ஆடு மாடு அப்படியெல்லாம் வளர்ப்புகள் செய்து அதை கட் பண்ணி விட்டா சரியண்ணே.
அந்த அம்மா டோக்கன் கொடுத்துட்டீங்களா? இந்த அம்மாட்ட டோக்கனை வேண்டி அம்மாவுக்கு சாமானை கொடுங்க. வேண்டி போட்டு அனுப்புங்க, டோக்கனை வேண்டிட்டு அனுப்புங்க. ரைட். கரெக்டாக நீங்கள் டோக்கன் வேண்டினாக்கெல்லாம் வந்து வேண்டினமான்றதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆ நில்லுங்க நில்லுங்க. கிளிக்க வேணாம், அந்த நம்பர் ஆர்டரில் உள்ளுக்கு இருக்கட்டும், நீங்கள் வச்சிருங்க. அம்மா வாங்க, கொண்டு போவீங்களா? தூக்குறதுக்கு இயலாது போல, சின்ன பொதியாக போட்டிருக்கோணுமா? என்னம்மா சின்ன பொதியாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமாண்ணே. ரைட் ரைட் கொடுங்க. வாங்கம்மா, உடுப்பு உடுப்பு. சாரி சாரி வைங்க. ரைட். அம்மா தூக்குவீங்களா? அம்மா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அம்மாக்கா அதில் கொடுங்காங்கள வேற படியல். ஆ நெல்லுங்க நெல்லுங்க ஒருக்கா வேற படியலை. ஓ ஓ கொஞ்சம் வந்தா சப்போர்ட் பண்ணி விடுங்களேன். வேலை ஒரு அண்ணன் ஐயா ஒரு ஆள் பதிவு போட்டது. நீ தான் ஏற்றி கொண்டு வந்ததா? சரி ஒரு பிரச்சனை இல்லை, கொடுத்து விட்றேன். நீ நான் நினைச்சேன் சும்மா வந்து போறியா? இல்லை இல்லை இந்த புதிய தூக்கம் எல்லாமே இருக்கிற ஆக்களுக்கு ஒரு வயதான ஆக்களுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு. அந்த புதிய தூக்கம் இல்லாத வயதான ஆக்களுக்கு அந்த படியல் ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த அவடம் மட்டும் கொண்டு போவ. ஓ ஓ வாங்க. பார்த்து அவைகளுக்கு மட்டும் ஒரு சின்ன சப்போர்ட் இந்த வாசல் வேலையை கொண்டு வந்து. ரைட்டா ஐயா கொடுங்க. சின்னையா வாணி கரெக்டா அந்த நம்பர்காரர் வந்து வேண்டிட்டு போயினமான்றதை வந்து பாருங்க. வெயிட் வெயிட் அது தெரியும் எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் பிடிச்சி ஏற்கனவே அனுபவம்.
என்ன பொதியா போட்டிருக்கலாம் என்னம்மா ஆ என்னண்டு போட்டுக்கலாமே பெரிய பொதியா போட்டது தான் இப்போ உங்களை தூக்கலாம் போயிட்டேனே ரைட் அங்கே அதில் அங்காட போய் வேணுங்கம்மா தம்பி என்னம்மா எங்கேருந்து வந்த நீங்கள் ஆ அம்மா அப்பாவுக்கு சரியா ஆ ஓ சந்திரன் அந்த தம்பி ஓ சாலை நீங்கள் யோசிக்காதீங்க கேட் பார்க்குறாங்க தானே ஓ ஆ அவரை கூப்பிட்டு முடியும் மச்சாக்களை கூப்பிட்டு எந்த அதான் நார் மயூரியை கூப்பிட்டு ஓ ஓ அவரை காசு வச்சிருக்கேன் ஓ மயூரே இல்லை அதை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு வந்து வழங்குறா 5000 ரூபா பொதி வந்து அங்கே வழங்கப்பட்ட பொதி வந்து 5000 ரூபா பொதி அங்கே ரைட் ரைட் ஆ ஓ சரி வந்த நீங்கள் மனங்கொழிந்து போகணுமென்றதுக்காக இப்போ அவற்ற அம்மாவோட முதலாவது ஆண்டு நினைவில் ஒரு சந்தோஷமா எங்களோட மக்களுக்கு வந்து வழங்கணுமென்று வழங்குறது ஆ ஆட்டம்மா ஓ மரம் சொல்லிச்சு கொண்டு போறீங்களா நாங்கள் உங்களோட அண்ணி மச்சான் மச்சான் ஓகே சந்தோஷம் நிறைவா செய்து சந்தோஷம் சந்தோஷமா பண்ணேன் சொல்லுங்க நிகழ்வை பற்றி சொல்லுங்க இந்த நிகழ்வு ஏற்பாட்டை பற்றி சொல்லுங்க அவதான் கரைக்கக்கூடிய ஒரு ஆள் ரைட்டா மிகவும் சிரமத்தின் மத்தியில் முடிச்ச நன்றி கடப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு இவ்வளவு சிரமம் எங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியல. சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா உங்களோட அக்கா. அம்மா அவாக்கு தான் அக்கா. இவாக்கு அக்கா. குழம்பி அவாட உங்களோட அம்மா என்ன ஓ அம்மாட சின்னையா தனலட்சுமின்னு சொல்லக்கூடியவா அம்மா அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சேப் இருக்குது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க. அவவிൻ്റെ ഒരാണ്ട് நிறைவு விழாவை நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ஊர் மக்களையும் சேர்த்து செய்கிறது எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கல வீடியோவில் சும்மா சாதாரண குறும்படம் மாதிரி தான் பார்ப்போம். இங்கே வந்திருந்து பார்க்க இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் இதை நடத்துறீங்கன்றதுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் உள்ளவர்களாக நான் எங்கள் குடும்பம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னை ஏற்பாடு செய்யக்குள்ள அதில் கொஞ்சம் அதிகளவான ஆட்கள் வந்து அதுதான் இதில் வந்து சிரமமாக இருக்கிறது. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கும். அந்த ஏற்பாடு செய்கிறதோட ஏராளமான பேர் வந்து வருவினம் அதை அறிஞ்சு அப்போ இன்றைய தினம் அவையில் வந்து அதை நேரடியாக வந்து எதிர்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து 300 பேரை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் 300 பேரை ஏற்பாடு செய்யலை 200 பேருக்கு தான் தகவல் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்து 300 பேர் அங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு 50 பேர் அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு 50 60 ஓ அதுக்கு மேலேயும் ஆக்கள் வந்திருக்கணும். இப்பயும் வந்து கொண்டு தான் இருக்கணும். 425 ஓ பேருக்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய சரி அவையில அந்த இதை திறந்து வைக்கிறோம். அப்போ இந்த பண்ணையை வந்து திறந்து வைக்கிறதும் பிரதானமாக மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே ஒரு வேலை வாய்ப்பை வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கும் இது ஒரு தொடர்ச்சி அவட பேரால் மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை வந்து வழங்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்கும். இந்த ஆரம்பத்திலேருந்தே அவள் அந்த ஒரு செயல்பாட்டில் ஒரு விருப்பம் வச்சிருந்து செயல்படுறவன் என்ன அப்படித்தானே? ஆமாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவா. அது மாதிரி அவன் உதவியால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இருக்கணும். கனடா மொன்ட்ரியலில் இருக்கிற வேறு உறவுகளும் வந்து சொல்லியிருந்துச்சு உண்மையிலேயே அவள் அப்படி ஒரு தன்மையுடைய ஒரு ஆள் என்று சொல்லி சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா
அவளோட பேரால் இன்றைக்கு ஏராளமான உறவுகள் வந்து உதவியை வந்து பெற்றிருந்துச்சுன்னா இங்கே வந்து பெற்றுக்கொண்ட உறவுகள் எல்லாருமே தேவையுடைய உறவுகள்ன்றது எனக்கு தெரியும். இப்போ இந்த எல்லை கடந்து நான் வேறு இடத்துக்கு போகிறதில்லை. காரணம் என்னென்னு கேட்டால் இதுக்குள்ளேயே இவ்வளவோ தேவையுடைய மக்கள் இருக்கேக்கில் நாங்கள் வெளியே போகக்கூடாதுன்றக்காக தான் இந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது நான் வழக்கமாக சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சந்தோஷம். நீங்களும் கனடா மொன்றியல் தான். கனடா மொன்றியல்ல இருந்து உறவுகளாக வந்து வந்துருந்துச்சுன்னா சரி, உங்களோட இந்த ஒரு சிறப்பான செயல்பாட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் எங்கட தர்மபுரம்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்திருக்கு இந்த செயல்பாட்டு திட்டம். ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, அதே மாதிரி இது ஒரு சிறு கைத்தொழில் உற்பத்தி நிலையமாக வந்து எதிர்காலத்தில் இயங்கும். இப்போ இவை வர்ற காலப்பகுதியில் இதை திறந்து வைக்கணும். அந்த 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அவள் இறந்திருந்தால் அப்போ ஓராண்டு நினைவு. இந்த ஓராண்டு நினைவு 5ஆம் தேதி அவர்களுடைய இல்லத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு ஐயரை கூப்பிட்டு அந்த கிரிகைகளை வந்து செய்திருந்துச்சுன்னா அப்போ 7ஆம் தேதி இதை வந்து திறந்து வச்சு இந்த நிகழ்வுகளை வந்து செய்திருக்கிறோம். எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? நீங்கள் தான் ஒன்றும் சொல்லல. சிரிச்ச நல்ல ஒரு செந்தளிப்பான ஆளை கதைக்கிறா. அவள் இது இல்லை வீடியோ பார்த்து தனிமையில் சிரிப்பா சொல்கிறவா என்ன நீங்கள் சொல்கிறீங்க என்ன பாட்டை வந்து பார்க்குறவா சாயிர பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். என்ன பாட்டு படிக்கணும்? சாயி பாட்டு. என்ன பாட்டு சாயிர பாட்டு படிக்கணும்னா நானும் உங்களோட தானே இந்த வேலையெல்லாம் செய்தேன். நான் அதை வாய்ஸில் வந்து கொடுக்குறேன்னா அந்த பாட்டை. பாய் பாய். சரியா? சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்களோட குடும்பத்தினர் வந்து ஒரு தீவிர சீரடி சாய்பாபா பக்தர்கள். நான் அந்த பாபாவோட பாட்டு இருந்துட்டு வந்து பாடுறேன்னா அப்போ அதை ரசித்து பார்ப்பதாக சொல்லியிருந்தார்கள். அந்த பாட்டை பாட சொல்லி கேட்டிருந்தார்கள். அங்கே வேலைப்பழு காரணமாக இருந்ததால் உடனே என்னால் வந்து அந்த இடத்துல பாடிக்கொள்ள முடியல. அவர்களுக்காக அந்த பாடலை வந்து பாடுவோமாவே கேட்ட பாட்டை. உன்னை கேட்டு பார் நீ யாரென்று, அந்த உண்மை அறிவாயோ நீ எவனென்று. அவனை கேட்டு பார் நீ யாரென்று, அவன்தான் அறிவானே நீ எவனென்று. கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா, காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா. கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா, காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமா. நீ ஒரு முறை சொல்லிப்பார் ஓம் சாயி, வரும் தடைகளை நீக்கிடுமே ஓம் சாயி. உன்னை கேட்டு பார் நீ யாரென்று, அந்த உண்மை அறிவாயோ நீ எவனென்று. ஈனருக்கும் தீனருக்கும் அங்கோரிடமுண்டு, ஊனொருக்கும் உய்வோருக்கும் அவன் திருமுகமுண்டு. ஈனருக்கும் தீனருக்கும் அங்கோரிடமுண்டு, ஊனொருக்கும் உய்வோருக்கும் அவன் திருமுகமுண்டு. ஆடாத ஆட்டம் நீ ஆடினாய், கூடாததெல்லாம் கூட்டாக்கினாய். திருந்திட ஓர் பரிகாரம் அவன் திருக்கோயில்தான். ஒரு முறை போ பல முறை போ, வருகின்ற தலைமுறை விளங்கிடும் விளங்கிடும். உன்னை கேட்டு பார் நீ யாரென்று,